ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நாம் ஒரு ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஆப்ரேட்டர் C++, ஜாவா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் உண்டு. இதை எப்போதுமே டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர்ஸ் 3 விதமாக இருக்குது: யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி. யூனரி ஆப்ரேட்டர்னால் ஒரு ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -a அப்படின்னு சொல்கிறோம், -20ன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா யூனரி. பைனரியை பொறுத்தளவில் 2 ஆப்பரண்ட்டு ஒரு ஆப்ரேட்டர், அதாவது a+b, a/b, 20+40, இது மாதிரி இதெல்லாம் பைனரினா 2 ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். டெர்னரி ஆப்ரேட்டருக்கு C++, ஜாவாலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 3 ஆப்ரேட்டர், 2 ஆப்ரேட்டர் 3 ஆப்ரண்ட் இருக்கும். 2 ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ::: அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க C++ல். 3 ஆப்ரண்ட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எப்படி கொடுப்போம்னா, சின்டாக்ஸில் அதோட ரூலில் பார்த்தீங்கன்னா expression1 (?), expression2 : expression3 இந்த மாதிரி கொடுப்போம். இங்கே பைத்தானில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ::: அப்படிங்கிற ஆப்ரேட்டர்லாம் டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் கிடையாது. இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டையே யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே டெர்னரி ஆப்ரேட்டரே கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது C++ல் லாங்குவேஜில் பார்த்ததெல்லாம் வேறு. ::: ஆப்ரேட்டர் உண்டு. இங்கே ஆப்ரேட்டர்லாம் எதுவும் இல்லை. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதையே தான் நம்ம இங்கே பயன்படுத்தி ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். வாங்கிட்டு 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். அது கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதான் இப்போ நம்ம க்யூன்னு ஒரு வேரியபிள் வழியாக இன்புட் வாங்கியிருக்கோம், டபிள்யூங்கிற வேரியபிள் வழியாக இன்புட் வாங்கியிருக்கோம். அடுத்தது ANS. இது ஒரு வேரியபிளை எப்படி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிளுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ ANSன்னு நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ANS = Q if Q greater than W else W அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ Qவோட வேல்யூ Wவை காட்டிலும் கிரேட்டராக இருந்ததுன்னா Q ANSங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா W ஸ்டோர் ஆகும். ஸோ ANS = Q if Q greater than W else W. இப்போ Q greater than Wன்னா Q வேல்யூ ANSல ஸ்டோர் ஆகும், இல்லைனா W ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். 2 வேல்யூஸை இன்புட்டை கொடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறீங்க 6712 கொடுத்தோம், 67 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ 67 கிரேட்டராக இருக்கிறதுனால அது ANS வேரியபிளில் ஸ்டோர் ஆகி அவுட்புட்டாக வருது. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம 2 வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்குறோம். 89 இந்த 2 வேல்யூஸில் கிரேட்டராக இருக்கிறதுனால 89 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த முக்கியமான கண்டிஷன் ஆப்ரேட்டர் இங்கே பார்க்கும்போது பைத்தானில் வேரியபிள் = வேல்யூ இஃப் கண்டிஷன் எல்ஸ் அனதர் வேல்யூ, இந்த மாதிரி நம்ம அதை கொடுத்துருக்கோம். ANS = Q if Q greater than W else W அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ANSங்கிற வேரியபிளில் Q வேல்யூ ஸ்டோர் ஆகும். எப்போ பார்க்கும்போது Qவோட வேல்யூ W காட்டிலும் கிரேட்டராக இருக்கும்போது Q ANSல ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா W ANSல ஸ்டோர் ஆகும், W வேல்யூ ஸோ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய செஷன்ஸில் இந்த மாதிரியான அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.